அந்த கடனை அடைக்கக்கூடிய சக்தியும் வழிகளும் நமக்கு கிடைத்துவிடும். தொடர்ந்து இன்றைய செலவு விருச்சக ராசிக்கு, ஆதாயம் தனுசு ராசிக்கு, சுகம் மகர ராசிக்கு, புகழ் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் சில சிரமங்களால் கடன் வாங்கிட்டோம்னா அதை அடைக்கிறதுக்கு சிரமப்படுவோம் இல்லையா? அந்த கடனை அடைப்பதற்கு நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரைகளை பயன்படுத்தினோம் என்றால் அந்த கடனை அடைக்கக்கூடிய சக்தியும் வழிகளும் நமக்கு கிடைத்துவிடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:06க்கு, சூரியாஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி வளர்ப்பிறை, பஞ்சமி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 22ஆம் தேதி அதிகாலை 3:50க்கு முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 22ஆம் தேதி அதிகாலை 2:28க்கு முடிவடைந்து திருவாதிரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:08 10:09 வரை, அதன் பிறகு காலை 11:40 12:11 வரை. ராகு கால நேரம் மாலை 4:15 5:46 வரை. யமகண்ட நேரம் காலை 10:09 11:40 வரை. கூலிகன் மதியம் 1:12 2:43 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று மதியம் 3:31க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தாமதம், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு அச்சம், கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு அன்பு, மீன ராசிக்கு நலம். இன்றைய விசேஷம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, லாவண்ய கௌரி விரதமும் கூட. நம்ம சில காய்கறிகளை நம்ம தானம் செய்கிறோம் இல்லையா? சிராத்தத்திற்கு இந்த மாதிரி திவச நாட்களிலே நம்ம தானம் செய்கிறோம் அல்லவா? அதிலே இந்தந்த காய்கறிகள் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கொடுக்கும் என்று பார்ப்போம். அந்த வாழைக்காய் நம்ம கொடுக்கும்பொழுது, தானமாக கொடுக்கும்போது தாம்பத்தியத்துக்கு சாந்த பரிகாரமாக மாறும். அதே போல் முள்ளங்கி தானம் சிறுநீர் பிரச்சனைகளை நீக்கும். சுரக்காய் உஷ்ணம் உபதைகளை நீக்கும். உடலில் நீர் கோத்து கொள்வது கூட நீக்கும். அவரைக்காய் தானம் தருவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புடலங்காய் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பூசணிக்காயும் பரங்கிக்காயும் கண் திஷ்டியை நோக்கும், நோய் நொடிகளை நோக்கக்கூடிய சக்தி உள்ளது. குழந்தைகளுக்கு அடிக்கடி வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த பூசணிக்காயையும் பரங்கிக்காயையும் நீங்கள் தானம் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.